வணக்கம் மக்களே, இன்னைக்கான வீடியோவில் நம்ம எப்சம் சால்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்சம் சால்ட்னா என்ன, இந்த எப்சம் சால்ட்டை எப்படி செடிங்களுக்கு அப்ளை பண்ணுறது, இந்த எப்சம் சால்ட் யூஸ் பண்ணுறதுனால நம்ம செடிங்களுக்கு என்ன பயன் வருங்கிற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் பார்க்க போகிறோம். தயவு செய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த எப்சம் சால்ட் இருக்கக்கூடிய காம்பவுண்டோட நேம் பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் சல்ஃபைட். இந்த மெக்னீசியம் சல்ஃபைட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கானிக்லி அக்கர்டு மினரல். இது வந்து ஒரு இன்ஆர்கானிக்கோ ஒரு கெமிக்கல் ஃபர்டிலைசரோ கிடையாது. இது ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி ஃபர்டிலைசர். இது வந்து நம்ம மாடி தோட்டத்துக்கும் நம்ம வீட்டு தோட்டத்துக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இந்த எப்சம் சால்ட் பார்க்குறதுக்கு நம்ம சால்ட் மாதிரி இருக்கும், ஆனால் அந்த சால்ட் கிடையாதுங்க. சால்ட்டில் வந்து அயோடின் இருக்கும், இதில் மெக்னீசியம் சல்ஃபைட் இருக்கும். இந்த மெக்னீசியம் சல்ஃபைட் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னா நம்ம சுகர் மாதிரி இருக்கும். பட் ஆனால் சுகர் வந்து கொஞ்சம் ஒயிட்டிஷாக இருக்கும். இது வந்து நல்லா வந்து கிறிஸ்டல் ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்கும். கையால் எடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த எப்சம் சால்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. நான் வந்து ஆன்லைனில் வாங்கினேன். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டே வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். எப்சம் சால்ட்டை அப்ளை பண்ணுற விதத்தை 3 விதத்தில் பிரிக்கலாம்: ஸ்ப்ரேயிங்கு, ஸ்ப்ரிங்கிளிங்கு, போரிங்கு. இது மாடி தோட்டமாலும் சரி வீட்டு தோட்டமாலும் சரி இல்லை ஒரு சின்ன ஒரு பிளான்ட் நீங்கள் வச்சுருந்தாலும் சரி இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணி பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய மெத்தட் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரேயிங்க. ஸோ இந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 500 ml பாட்டில். இது ஒரு ஸ்ப்ரேயிங் பாட்டில். இது ஒரு மாதிரி ஸ்ப்ரேயிங் பாட்டில் வந்து மார்க்கெட்டில் இப்போ அவைலபிள் நிறையா இருக்குது. ரொம்ப காஸ்ட் கம்மி தான். ஸோ இதை கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கிட்டால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ எப்சம் சால்ட் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எப்சம் சால்ட்டு வந்து நம்ம எவ்வளோ எடுத்துக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூனுங்க. அதை எடுத்து நம்ம அந்த ஸ்ப்ரே பாட்டிலுக்குள்ளே போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி எப்சம் சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அது மேலே இருக்கக்கூடிய கேப்பையும் போட்டுட்டு நம்ம இந்த ஸ்ப்ரே பாட்டிலை நல்லா வந்து டைட்டாக மூடிடுவோம். ஸோ இப்போ நம்ம அந்த ஸ்ப்ரே பாட்டில் நல்லா ஷேக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 2 to 3 மினிட் இந்த மாதிரி ஷேக் பண்ணிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய எப்சம் சால்ட் வந்து நல்லா வாட்டர் கூட மிங்கிள் ஆகி நல்லா ஒரு ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு பக்குவத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம லிக்விட் எப்சம் சால்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம செடிக்கு இந்த மாதிரி அடித்து விட்டுறலாம். ரெண்டாவது என்ன மெத்தட்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்கிளிங்க. அதாவது இந்த எப்சம் சால்ட்டை எடுத்து நம்ம வாட்டரில் எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் டேரெக்டாக நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஒரு பிளான்ட்டுக்கு நம்ம எவ்வளோ நம்ம கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூனில் வந்து பாதி கொடுத்தா போதும், அதுவே போதுமானது. இந்த மாதிரி எப்சம் சால்ட்டை வந்து எடுத்து அப்படியே ஸ்ப்ரிங்கிளிங் பண்ணி விடுங்க. ஸ்ப்ரிங்கிளிங் பண்ணிவிட்டு கண்டிப்பாக கிளறி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரிங்கிளிங் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ஃபோர்க்கை வச்சு நல்லா மண்ணை வந்து பிரட்டி விட்டுருங்க. ஸோ மண்ணை பிரட்டி விட்டுட்டு நம்ம கண்டிப்பாக இதுக்கு வாட்டர் கொடுத்தே ஆகணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 3வது மெத்தட் வந்திருக்கோம். இந்த 3வது மெத்தட் பார்த்தீங்கன்னா போரிங் மெத்தட். இந்த மாதிரி ஒரு கப் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனு எப்சம் சால்ட்டு ஆட் பண்ணி அதில் 500 ml ஆஃப் வாட்டரோட மிக்ஸ் பண்ணி நம்ம இதை டேரெக்டாக அப்ளை பண்ணலாம். வேர்களுக்கு இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணிட்டா போதும். ஸோ ஃபுல்லாக ஊற்றணும்னு அவசியம் இல்லை. பிளான்ட்டுக்கு தகுந்தாப்பில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஊற்றலாம். ஸோ பெரிய பிளான்ட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றி ஆகணும். இந்த எப்சம் சால்ட் யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீடு ஜெர்மினேஷனுங்க. ஸோ இந்த எப்சம் சால்ட்டை நம்ம யூஸ் பண்ணும்போது சீடு வந்து நல்லாவே க்ரோ ஆகும். ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் எப்சம் சால்ட் எடுத்து 1 லிட்டர் ஆஃப் வாட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ப்ரே மூலிமா கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஜெர்மினேஷன் சீடு வந்து கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்கேன். அதில் வந்து எப்சம் சால்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூனு ஆஃப் 1 லிட்டர் ஆஃப் வாட்டரில் எடுத்துக்கிட்டு ஒரு நாளைக்கு 2 to 3 டைம்ஸ் நம்ம அப்ளை பண்ணால் போதும். நல்லா வந்து வேர் வந்து பிடிச்சி வளரும். இந்த சீடு வந்து எப்போ வந்து ஒரு பிளான்ட்டாக மாறும் போதோ அது வரைக்கும் நம்ம 1 to 3 டைம்ஸ் வந்து நம்ம எப்சம் சால்ட்டை லிக்விடாக கொடுக்கலாம். இந்த ஃபோலியேஜ் க்ரீன்னா ஒன்றும் இல்லைங்க. அதாவது லீஃபி பிளான்ட்ஸ், அதாவது கோலியஸ் அந்த மாதிரி பிளான்ட்டுக்கு இந்த மாதிரி எப்சம் சால்ட்டை வந்து ஸ்ப்ரே மூலியமாக நம்ம ரெகுலர் பேசிஸில் ஒரு 10 to 15 டேஸ்க்கு ஒன்ஸ் நம்ம அப்ளை பண்ணால் நல்லாவே க்ரோ ஆகும். நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா லீஃப் கிரிங்கிளிங்க, அதாவது இலை சுருட்டல். இது எதனால் பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் டெஃபிஷியன்சி. அதனால் எப்சம் சால்ட்டை நம்ம அப்ளை பண்ணால் போதும், அதுவும் ஸ்ப்ரே டைப்பில். நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பிளண்ட் ஷாக்குங்க. ஒரு பிளான்ட் வந்து நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து ஒரு பாட்டில் வைப்போம். வாங்கி வச்சுட்டு ஃபுல்லாக வந்து பாட் மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம போரிங் பண்ணுங்க. இந்த எப்சம் சால்ட்டை வந்து மக்கில் எடுத்து இந்த மாதிரி ஊற்றுனீங்கன்னா நல்லாவே செட் ஆயிருங்க. அடுத்த பெனிஃபிட் என்னென்னா நியூட்ரிஷன் அப்சார்ப்ஷன். எப்சம் சால்ட்டை வந்து நம்ம போரிங் மெத்தடில் அப்ளை பண்ணுறதுனால இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா NPK வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி ஃப்ளவராக இருக்கட்டும், ஃப்ரூட்டாக இருக்கட்டும், இல்லை வெஜிடபிளை நல்லா ப்ரொடியூஸ் பண்ணுங்க.
இந்த எப்சம் சால்ட் மூலியமா நம்ம கார்டனிங் பெஸ்ட்டையும் கண்ட்ரோல் பண்ணலாம். பாட்டை சுற்றி நம்ம எப்சம் சால்ட்டை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி க்ரீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா எப்சம் சால்ட்டை வந்து அது மேலே வந்து கொஞ்சமாக நீங்கள் போட்டாலே போதும், கிட்டே வராதுங்க. இந்த எப்சம் சால்ட்டை பயன்படுத்தி நம்ம காய்கறி பழ வகைகளை நல்லாவே க்ரோ பண்ணலாம். கோவா, டொமேட்டோ, சில்லி இது நல்லாவே இந்த எப்சம் சால்ட்டை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நல்லா க்ரோ ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரோஸுங்களுக்கு இந்த எப்சம் சால்ட்டு அப்ளை பண்ணால் நல்லாவே வந்து பூக்கள் பூக்கும், உற்பத்தி வந்து நல்லாவே பல மடங்கு ஆகும். அப்புறமா முட்டுக்கள் வந்து வைக்கக்கூடிய தன்மை வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த மெக்னீசியம் சல்ஃபேட் வந்து ஒரு நியூட்ரல் pH, அதனால் சாயிலை வந்து எந்த விதத்துலையும் பாதிக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த எப்சம் சால்ட்டை வந்து அப்ளை பண்ணுறது வந்து ரொம்ப சேஃப்டி கூட, ரொம்ப ஈஸியாகவே அப்ளை பண்ணலாம் நான் சொல்லிக் கொடுத்த மெத்தட் மூலிமா. அது மட்டும் இல்லாமல் இந்த மெத்தடை வந்து ஒரு 15 days ஒன்ஸ் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவில் நீங்கள் மாற்றி பண்ணலாம். ஒரு 15 days கழிச்சு போரிங் பண்ணலாம், ஸ்ப்ரிங்க்லிங் பண்ணலாம், இல்லை ஸ்ப்ரேயிங் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய உற்பத்தி பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தட்டிக்கோங்க.